நீங்க எப்பலேருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க சின்ன மருமகள் சீரியலு? நான் வந்து மேரேஜ்லாம் முடிஞ்சுட்டு அந்த எக்ஸாம் எல்லாம் எழுத போவாங்க பார்த்தீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். அந்த ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பார்ப்பாங்க. ம். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போகிறாங்க. ஃபோன்லயே பார்த்துருவோம். இவங்கலாம் வீட்ல பார்ப்பாங்க. எங்க இருந்தாலும் பார்த்துடுறது சின்ன மகள் சீரியல் விடாம. இப்ப என்னைக்காவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? பார்க்காம விட்டுருக்கீங்களா என்னைக்காச்சும்? நான் வந்து அந்த 9 மணிக்கு போடுறாங்களா, அப்போ வந்து கொஞ்சம் வேலைங்கெல்லாம் இருப்பேன். அப்புறம் உட்காந்து பார்ப்பேன். அது மட்டும் கொஞ்சம் அப்பப்ப பார்ப்பீங்க. பார்ப்பேன். 4 மணிக்கு கரெக்ட்டா பார்த்துருவீங்க. ஆமாம். என்னென்ன? இப்போ கொஞ்சம் வேலை இல்லாதக்கிறேன்ல, இப்போ உட்காந்து பார்ப்போம். கண்டிப்பா. நீங்க அந்த மாரி மிஸ் பண்ண டே ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நான் மிஸ் பண்ணிடுவேன். ஆனா வந்து எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கு இல்லையா? அதனால ஃபோன்லயே பார்த்துருவேன் நான். ஓ! நான் அதனால ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்திருக்குங்களா ஸ்வேதா? இந்த மாரி ஃபேன் ஒருத்தவங்க பார்க்குறப்போ, நெறைய பேர் வெளியில பார்த்து பேசியிருப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள ரசிக்கிறவங்க ரொம்ப நல்லா வீட்லயே இருக்கு. அவங்க வீட்ல ஒரு ஆளா உட்காந்துட்டு என் சீரியலா இன்னொருத்தவங்க வீட்ல உட்காந்து பாக்குறது. இங்கே அப்படியே காசிப் சொல்லி, இப்போ இது நடக்க போகுது. இல்ல, அவ அப்படி பண்றா, அப்பளா? அவெல்லாம் அடங்கவே மாட்டா அப்படின்னு இவங்க கூட உட்காந்து இப்படி பேசுறது நல்லா இருக்கு இந்த மாதிரி புதுசா. ஓகே.